பொதுவா AutoCAD பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு டிராஃப்டிங் சாஃப்ட்வேர். டிராஃப்டிங்கிறது டிரா பண்றக்கூடிய சாஃப்ட்வேர்னு மீனிங்கு. இது வந்து கிராஃபோட ஒரு எக்ஸ்பாண்டபிள் வெர்ஷன் மாதிரி தான் இருக்க போகுது. சரி, ஓகே. நம்ம இப்ப வரையறதுக்கு தேவையான சில செட்டிங்ஸ்லாம் பண்ண போறோம். ஏன்னா, ஒரு வாட்டி ஷீட் ஓப்பன் பண்ணும்போதும், பேசிக்கா டிஃபால்ட்டா என்ன இருக்கோ அந்த செட்டிங்ஸ் தான் இருக்க போகுது. ஓகே, முதல்ல எப்பவுமே யூனிட் செட் பண்ணணும். யுஎன் குடுத்து என்டர் குடுத்தா யூனிட்ஸ் வந்துரும். யூனிட்ஸ்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா, நமக்கு தேவையான ஃபர்ஸ்ட் டயகிராம் வரையறதுக்கு தேவையான யூனிட் செட் பண்ணி ஆகணும். டெசிமல் வச்சுக்கிறோம். டெசிமல் எதுக்காக வைக்கிறோம்னா, அப்பதான் நம்ம பிரிசிஷன் வச்சு பாயிண்ட்ல வேல்யூ போட முடியும். நம்ம இன்ஜினியரிங் வச்சா ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் போட்டுக்கலாம். எனக்கு இப்ப தேவையானது எப்பவுமே டெசிமல் தான். டெசிமல் குடுத்துட்டு பிரிசிஷன்ல போய் 0.00 மட்டும் வச்சுக்கிறேன். ஏன்னா இது போதுமானது நம்ம டயகிராம் வரையறதுக்கு. அதுக்கு இந்த இன்செக்ஷன் ஸ்கேல் இருக்குது இல்லையா? இது வந்து நம்ம டயகிராம் இம்போர்ட் பண்ணும்போது தான் இதோட வித்தியாசம் தெரியும். ஏன்னா இது இன்செக்ஷன் ஸ்கேலுங்கிறது. நான் இப்போதைக்கு இது மில்லிமீட்டர்னே வச்சு டயகிராம் வரைகிறேன். கொடுத்துட்டு ஓகே. அடுத்து லிமிட்ஸ் நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு A3 ஷீட் சைஸ்க்கு நான் செட் பண்ண போறேன். ஓகே, அப்ப LIM கொடுத்தா லிமிட்ஸ் வந்துரும். இங்க எப்பவுமே லோயர் லெஃப்ட் கார்னர் கேட்கும். எப்பவுமே கீழே உள்ளது படிச்சா போதுமானது. லோயர் லெஃப்ட் கார்னர் கேக்குதா? இதான்